யார் இந்த பரிசுத்த திருவிருந்தில் பங்கெடுக்க முடியும்? நல்லா பாருங்க ஒரு காரியத்தை. தண்ணீர்ல முழுக்கள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்களோ அவர்கள் பங்கெடுக்க முடியும். அப்ப இந்த ஞானஸ்தானம் எடுத்தவங்க கூட இவங்க ஒரு மெச்சூர்டான ஏஜ்ல தான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். குறைஞ்சது அவங்களுக்கு உலகத்தை பகுத்தறிகிற ஒரு வயசா இருக்கணும், முதிர்ச்சி உள்ள ஒரு வயசா இருக்கணும், நல்லது கெட்டது தெரியணும். அவர்கள் மன விருப்பத்தை இயேசு ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்க இதுல எடுக்கலாம். ஹல்லேலூயா. எழுதப்பட்டிருக்குது தி லார்ட்ஸ் டேபிள், கர்த்தருடைய பந்தி அப்படின்னு சொல்லும் பொழுது இது அவருடைய பிள்ளைங்களுக்கு சொந்தமான பந்தி. ரெண்டு விதமான கேட்டகரி இருக்குது, குரூப் ஆஃப் பீப்புள் பங்கு இருக்கக்கூடாது. யாருன்னு பார்த்தீங்கன்னா போது ரட்சிக்கப்படாதவங்க. அவங்க இயேசு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இயேசு தேவன் இருக்கிறாரு, 10ல் 11 இருக்கிறாரு, இவரும் ஒரு தேவன் தான் அப்படி நம்புறவங்க எடுக்கவே முடியாது. இயேசு ஒருவரே தேவன் என்று நினைக்கிற மாதிரி தான் பங்கெடுக்க முடியும். அதான் ரட்சிக்கப்பட்டனுடைய அடையாளம். That is the sign of a man who is truly saved. 10ல் இவரும் ஒரு தேவன் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா இம்பாசிபிள், அப்படின்னு நீங்க ரட்சிக்கப்படல. ஓகே, சில பேர் இயேசுவை நம்புவாங்க ஆனா ஞானஸ்நானம் எடுக்க மாட்டாங்க, வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களும் இதுல முடியாது. நீங்க சொல்ல நான் தான் மனதார நம்புறேன்னு எப்படி சொன்ன எடுக்கிறேன் அப்படி இப்படி. யூ மஸ்ட் ஹேவ் அ பப்ளிக் டிக்ளரேஷன். முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அது ஒரு பப்ளிக் டிக்ளரேஷன். யாராவது ரகசியமா கல்யாணம் கட்டிட்டு கருணை பண்ணி சொல்ல முடியுமா? இங்கே ஆரோக்கியம் என்ன பண்ணுவீங்க? கையை தூக்கிடுவீங்க மேல. ஏன் தூக்குறீங்க? பப்ளிக் டிக்ளரேஷன். யூ டிக்ளேரிங் that okay, this is my wife, this is my husband. The same thing water baptism for you. நீங்க உங்களுக்கு அடக்காராதனை பண்றது போல தண்ணியில போகும் பொழுது நீங்க மரித்து போகிறீங்க, வெளியே வரும்போது பிழைத்து வருவீங்க. வெளியே வரணும். இட்ஸ் your own funeral service. அதுவும் அது ரகசியமா இல்ல, 4 பேரா தான் இருக்கணும், குறைஞ்சது 2 பேரா தான் இருக்கணும் அதுக்கு சாட்சி சொல்றதுக்கு. அப்படிப்பட்டதுதான் உண்மையான ஒரு ஆதாரமாக அது மாற முடியும். So this is what you should understand about baptism. அதான் ஞானஸ்நானம். அப்ப ஞானஸ்நானம் எடுத்தவங்க மாத்திரம் தான் இதுல பங்கு எடுக்க முடியும். எடுக்காட்டினா you have to wait until you are saved. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவங்க ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க. ஓகே, ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க ஆனா இன்னும் பாவமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இவங்க அசுத்தமானவர்கள். அசுத்தம். இவங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க, எல்லாம் எடுத்துட்டாங்க, அன்றைக்குள்ள ரட்சிக்கப்படல வந்துட்டாங்க. ஆனா இன்னும் மன திரும்பல, இன்னும் பாவத்துல வாழ்றாங்க. இவங்க இதுல பங்கு எடுக்க கூடாது. இப்பயாவது நம்ம எல்லாத்துலயும் கதையும் தெரிஞ்சு நம்ம கொடுக்குறோம். ஆமா இல்லையா? அந்த காலத்து சபையில எப்படி தெரியுமா? ஏய் நீ உட்காருன்றுவாங்க. ஒரு மனுஷன் பாவத்துல விழுந்திருக்கானா நீ உட்காரு, நீ தொடாதன்றுவாங்க. அப்படியே நடக்கும். அதுக்கு பயந்துகிட்டே எல்லாம் ஒழுங்கா இருப்பாங்க. ஆனா இந்த காலத்துல யாரையும் அசிங்கப்படுத்த கூடாதுன்னு சொல்லி விட்டுறாங்க. ஆனா முந்தில ஒரு 20-30 இயர்ஸா பாத்தீங்கன்னா they know this person is still sinning. இன்னும் பாவம் பண்றாங்க. நேத்து நல்லா பப்புல தண்ணி அடிச்சாங்க, இங்க எடுக்க வந்தாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, போய் உட்கார வச்சிருவாங்க போயிட்டு. ஹல்லேலூயா. அவ்வளோ பரிசுத்தமா அதை கொண்டு நடத்துவார்கள். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 5:11-13. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால் சகோதரர் எண்ணப்பட்ட நல்லா பாருங்க, சகோதரர் எண்ணப்பட்டனா ரட்சிக்கப்பட்டவன். he who is already saved, ரட்சிக்கப்பட்டவன். வாசிங்க. ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது, உதாசீனாயாவது, வெறித்தனையனாயாவது, கொலைக்காரனாயாவது இருந்தால் அவனோடே கலந்திருக்க கூடாதா? அப்படிப்பட்ட மனுஷன் அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான் ஆனா இன்னும் பாவத்திற்கான அவன் கூட எந்த ஒரு ஃபெலோஷிப் இருக்க கூடாது. வாசிங்க. அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது. சொல்லுங்க, புரியுதா இல்லையா? அப்பத்தை பித்து புசிக்க கூடாது. பாருங்க எவ்வளவு டீட்டெயிலா பவுல் இந்த கதைகள் எழுதியிருக்காரு. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனே உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். என்ன எழுதப்படும்? தள்ளி போடுங்கன்னு போட்டிருக்குது. ஆனா அது தமிழ் வெர்ஷன். ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா put away from yourself the evil person. ஹல்லேலூயா. நீங்க ஒதுக்கி போயிருங்க தான் போட்டிருக்கு. So you must understand. ஏன் அப்படின்னா இவங்க இந்த பரிசுத்த பந்தியில பங்கெடுக்க முடியாது. அதான் 2 கேட்டகரி. ஒன்று ரட்சிக்கப்படாதது, இன்னொன்று அசுத்தமான வாழ்க்கையை வாழ்ற ஆட்கள் பங்கெடுக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார்.
ஸோ நீங்கள் பாவத்தை தொடர்ந்து செய்கிற ஆட்களுக்கு நீங்கள் போயிட்டு பரிசுத்த திருவிருந்தை கொடுக்க முடியாது. நீங்கள் இன்னும் பாவத்தை எடுக்கிறீங்களா, பங்கு எடுக்காதீங்கன்னு சொல்லுவேன். பார்த்துருக்கீங்களா? நான் உங்களை விரட்ட விரும்பல, நீங்களா ஒதுக்கிக்கணும். என்ன அர்த்தம்? தான் அர்த்தம். ஸ்டில் சின்னிங், யூ டோன்ட் partake. ஹல்லேலூயா. அதுக்கிட்ட எடுக்காதவங்களை பார்த்து ஓ இவங்க ஏதோ பாவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்காதீங்க. ஓகே, தட்ஸ் பிட்வீன் தேம் அண்ட் த லார்ட். அவங்களுக்கும் அது கர்த்தருக்கும் உள்ளது. ரட்சிக்கப்பட்ட மனுஷன் எடுக்கலைன்னா முக்கியமானது பாவமாக தான் இருக்க முடியும். ஹல்லேலூயா.